ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்று ஜனவரி 10, 2019. இன்றைய பஞ்சாங்க விவரங்கள். இன்று சதுர்த்தி திதி மாலை 5:23 வரை, சதய நட்சத்திரம் அதிகாலை 5:54 வரை, கரணம் விஷ்டிகரணம் மாலை 5:23 வரை, பட்சம் வளர்பிறை, யோகம் வியாதிபாதம் மறுநாள் காலை 6:29 வரை, ராகுகாலம் பகல் 1:41 முதல் 3:07 வரை, யமகண்டம் காலை 6:33 முதல் 7:59 வரை, அபிஜித் முகூர்த்தம் பகல் 11:53 முதல் 12:38 வரை. மேஷராசி நேயர்களே, இன்று வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஏற்றம் தரும். பெண்களால் நன்மை உண்டாகும். ஆரோக்கியமும் புகழும் பெருகும். பயணங்கள் வெற்றி தரும். உடன்பிறப்பால் உதவி உண்டு. செயல்களில் வெற்றி கிடைக்கும். நம்பத்தகுந்த நண்பர்களின் எண்ணிக்கை கூடினாலும் ஒரு சிலர் மட்டுமே நிலைத்திருப்பர். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை ஈடுபாட்டால் ஆதாயங்கள் பெருகும். வியாபாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கை கூடும். ரிஷபராசி நேயர்களே, இன்று புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படும். பெண்கள் மூலமாக பொது வாழ்க்கையில் வியாபாரம் அல்லது தொழில் மாற்றங்கள் ஏற்படும். தர்மகாரிய ஈடுபாட்டால் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரியோரை மிகவும் மதிப்பீர்கள். திட்டங்களை திறம்பட தீட்டினால் தொழில் வளம் பெருகும். பயணம் பயனளிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, இன்று இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். தெய்வ நம்பிக்கையால் தேகத்தில் புது தெம்பு ஏற்படும். புதிய திட்டங்கள் மற்றும் கடின உழைப்பால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உல்லாச பயணங்களால் உற்சாகம் ஏற்படும். பல வழிகளிலும் அதிக தனலாபம் கிடைக்கும். எதிர்பார்ப்பால் ஈர்ப்பும் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். கடகராசி நேயர்களே, இன்று எந்த விஷயத்திலும் நியாயமாக நடக்க வேண்டிய நாள். அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் மற்றவர்களுடன் பகை ஏற்படும். அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். வழக்கு விவகாரங்கள் தொல்லை தரலாம். பெரியவர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் பணிவு காட்டி நடங்கள். திடீர் நடுக்கமும் பயமும் ஏற்படும். எல்லாம் இஷ்டத்திற்கு மாறாகவே நடக்கும். மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்க தவறக்கூடாது. சிம்மராசி நேயர்களே, இன்று பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். காதல் ஈடுபாட்டால் கவலைகளை மறந்து களிப்படைவீர்கள். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் ஆதாயம் தரும். அலுவலக பணிகளில் உங்கள் திறமை பளிச்சிடும். அதன் காரணமாக அதிகாரிகளிடம் மிகுந்த பாராட்டுகளை பெறுவீர்கள். தொழிலில் வரும் லாபத்தால் வருமானத்தில் உயர்வு ஏற்படும். கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இனிய பேச்சால் பெண்களை கவர்ந்து விடுவீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான வெற்றிகளை குவிப்பார்கள். கன்னிராசி நேயர்களே, இன்று தனவரவு கூடும். நண்பர்கள் உதவி நன்மை வைக்கும். எண்ணியாங்கு நடக்கும். பெயரும் புகழும் ஓங்கும். புதிய பெண் சிநேகம் புத்துணர்வு தரும். அன்பு குழந்தைகளின் அறிவை கண்டு வியப்பீர்கள். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை கூடும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும் நாள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வெற்றி உண்டு. துலாம் ராசி நேயர்களே, இன்று குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படலாம். கடினமாக உழைத்தாலும் உங்கள் உழைப்பை பாராட்டாமல் குற்றம் குறைகளை சொல்வர். அந்தஸ்து குறைவதோடு அமைதியும் குறையும். அக்கம்பக்கத்தாருடன் அனுசரணையாக நடப்பது நல்லது. வாகனங்களில் நிதானமாக சென்றால்
விபத்துக்களை தவிர்க்கலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் வெற்றிகளை குவிப்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று அன்னையின் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் தேவைப்படும். தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். வழக்கு விவகாரங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரும். உடல்நிலையில் அக்கறை தேவை. தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். வீட்டில் பொருட்களை பாதுகாப்பாக வைக்காவிட்டால் இழப்பு ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. நீர்நிலையில் எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி உண்டு. தனுசு ராசி நேயர்களே, இன்று தனலாபம் பெருகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். சத்ரு ஜெயம் உண்டாகும். புதிய தகவல்கள் புதிய உற்சாகம் தரும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களின் உதவியும் கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். பல வழிகளிலும் பணவரவு ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம், தொழில் முன்னேற்றம் ஆகியவையும் ஏற்படும். மாணவ மாணவிகள் முன்னேற்ற பாதையில் செல்வர். மகர ராசி நேயர்களே, இன்று இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி வரும். தனலாபம் குறையும். ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். பகைமை ஏற்படாதிருக்க வாக்குவாதங்களை தவிர்க்கவும். கண் உபாதைகள் ஏற்படலாம். பண கஷ்டம், மனக்கஷ்டம் அதிகரிக்கும். மனைவி மக்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். கௌரவ பங்கம் ஏற்படும். உண்ணும் உணவும் ருசிக்காது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தோல்வி உண்டாகும். கும்பராசி நேயர்களே, இன்று தனவரவு தாராளமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். புதிய உற்சாகம் பிறக்கும் பொன்னான நாள். குழந்தைகள் பால் அன்பும் அவர்களின் முன்னேற்றத்தில் ஆர்வமும் ஏற்படும். மனைவியின் பணிவிடைகள் மகிழ்ச்சி தரும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் சுலபமாக கிடைக்கும். அதன் காரணமாக முன்னேற்றம் காண்பர். மாணவ ஆராய்ச்சியாளர்களுக்கு அருமையான நாள். மீனராசி நேயர்களே, இன்று தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கும். உண்ணமும் நேரமின்றி உழைப்பு அதிகமாகும். நேர்வழிகளில் பணம் செலவு செய்தால் நிம்மதி பிறக்கும். உயரதிகாரிகளின் மனம் கவருவீர்கள். பெண்களால் செலவுகள் ஏற்படும். உறவுகளிடையே மனக்கசப்பு ஏற்படலாம். குழப்பங்களை தவிர்க்க கோபத்தை குறைப்பது நல்லது. வாகனங்களில் வெளியில் எடுக்கும் முன் அனைத்து பாகங்களையும் சோதித்து பார்த்து எடுப்பது நல்லது. மாணவர்கள் வெற்றி அடைவீர்கள்.